கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நித்திய தொலைக்காட்சியிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலின் வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த ஜெப நேரத்தில் நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. ஆண்டவரே, உங்க நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய பரிசுத்தமுள்ள கரம் இறங்கட்டும் அப்பா. இந்த ஜெப நேலையில பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்கி தடைகளை உடைப்பீராக அப்பா. இந்த ஜெப நேரத்தில் இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க பரிசுத்தமுள்ள கரம் இறங்குவட்டும். என் ஆண்டவரே, என் நாமத்தில் எதை கேட்டால் அது தருவேன் என்று சொன்னீரேன். உங்க நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க கிருபை கடந்து வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ரபா மாரா சாந்தி நியாகரந்தனோ ஹம் திரியாகரனா. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தடைகளை என் ஆண்டவர் முறியடிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே. உன் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. தழும்புகளால் நான் சுகமானே, வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொல்லுங்க, வாயை
திறந்து இயேசுவே எல்லாமே இயேசுவே ஓ இயேசுவே இயேசுவே எல்லாமே இயேசுவே வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன் வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் சொல்லுங்க சொல்லுங்க இயேசுவே இயேசுவே எல்லாமே இயேசுவே ஆமென் ஆமென் இயேசுவே இயேசுவே எல்லாமே இயேசுவே கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் ஓ வாசத்தினால் நான் திகைத்து போனேன் சொல்லுங்க கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் வாசத்தினால் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் இயேசுவே இயேசுவே எல்லாமே இயேசுவே 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 எல்லாமே இயேசுவே ஓ சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே 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 எல்லாமே இயேசுவே ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போது எல்லாரும் மேலேயும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் கண்ணீரை காண்கிறார் உன் காதலை கேட்கிறார் கண்ணீரை காண்கிறார் உன் காதலை கேட்கிறார் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது நீங்க பாட 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 தேவ வல்லமை இறங்குது 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 நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் நீங்க கையை தட்டி சொல்லுங்க ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சில தகடுகள் எரியுது ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஓ நொறுங்குண்ட நெஞ்சமே கூப்பிடுத நேரத்துல அவர் உனக்கு பதில் தர வருகிறாரு நொறுங்குண்ட நெஞ்சமே பரிசுத்தாவின் வல்லமை இறங்குது இயேசுவை ஓ கூப்பிடு உண்மையா இன்னைக்கு சொல்லுங்க கூப்பிடு உண்மையா உன் குறையெல்லாம் நீக்குவார் உன் குறையெல்லாம் நீக்குவார் இன்னைக்கு ஓ குறையெல்லாம் நீக்குவார் இன்னைக்கு உன் குறையெல்லாம் நீக்குவார் கையை தட்டி நீ அழ வேண்டாம் நீ அழ வேண்டாம் அதிசயம் செய்திடுவார் நீ அழ வேண்டாம் நீ ஜெபம் பண்ணு கர்த்தர் இறங்குறாரு உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு
உன் காரியத்தை கைக்குடி வர பண்ணுவாரு. நீ நினைத்ததை கர்த்தர் நிறைவேற்றுவாரு. நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்று போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்று போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம். பரிசுத்தாவின் வல்லமை இறங்குது. அழ வேண்டாம், உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறாரு. உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பதிலை உனக்கு தர பண்றாரு. இந்த ஜப நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்து உனக்கு விரோதமாக எழுப்பின யுத்தத்தை உடைக்கிறாரு. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லா யுத்த போராட்டங்களையும் என் ஆண்டவர் இயேசு நாமத்துல முறியடித்து ஜெபிக்கிறேனப்பா. நீர் மகிமைப்படுங்கப்பா. உங்க நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன், உங்க நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரே, நீர் கடந்து வருவீராக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை தடை செய்து வைத்திருக்கிற, கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசு நாமத்துல அறுக்கப்படுவதாக, 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 அறுக்கப்படுவதாக. எந்த வீட்டுக்குள்ள பிள்ளைகளை கீழ்ப்படியாதபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற ஆவிகளே, இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் அப்பா, இறங்கும் ஆவியானவரே, 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 இறங்கும் ஆவியானவரே. உங்க நாமத்துல, உங்க நாமத்துல இன்னையோட எந்தெந்த வீட்டுல ஒவ்வொன்றாய் இழக்கும்படி செய்யறானோ, ஒவ்வொரு வேலை இல்லாம செய்யறார்களோ, பிள்ளைகளுக்கு பலவீனமாய் கட்டுகிறார்களோ, அத்தனை கட்டுகளையும் என் ஆண்டவரே, எந்த வீட்டுல பதித்துட்டு வேலைக்கு போக முடியாம, எந்த வேலையும் செய்ய விடாம தடை செய்து வைத்திருக்கிற இன்னைக்கு உடையட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு உடையட்டும் ஆண்டவரே. எங்க வேலை கிடைக்க விடாதபடி மாந்திரிகத்துல கட்டி இருக்கிற, சூரியத்துல கட்டி இருக்கிற, எரிந்து வா வெளிய. வருமானங்களை சாப்பிடுற வருமானங்களை வீட்டுல இருக்க விடாதபடி ஐயா, நான் எவ்வளவு உழைக்கிறேன், என்னுடைய சம்பாதியம் கடத்துக்கு போகுதுயா, கடத்திலிருந்து வெளியே வர முடியல. என் வீட்டில் அது பெரிய பிரச்சனையா இருக்குது. நான் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, என் பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, ஆனா எங்களால் ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல. கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கிற இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இன்னையோட அந்த கட்டுகளை உடைக்கிறேன், தடைகளை உடைக்கிறேன். இதோ பரிசுத்த ஆவியானவர், இதோ பரிசுத்த ஆவியானவர். அக்கினியை பெற்றுக்கோ, அக்கினியை பெற்றுக்கோ, அக்கினியை பெற்றுக்கோ, அக்கினியை பெற்றுக்கோ, இந்த அக்கினியை பெற்றுக்கோ, இந்த அக்கினியை பெற்றுக்கோ. உன் நடுவில்
உன் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் உலாவுறாரு, இறங்குது. க்ளோரி 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 க்ளோரி. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, தடைகளை உடையும் அப்பா, தடைகளை உடையும் ஆண்டவரே, தடைகளை உடையும் ஆண்டவரே, தடைகளை உடையும் ஆண்டவரே, தடைகளை உடையும் ஆண்டவரே. இப்போ உங்களுடைய அபிஷேக வல்லவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கி பாயட்டும். நீர் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லேவிய ராகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தேசத்தின் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். இன்னைக்கு உங்களோடு பேசுகிற தெய்வ செய்தியின் தலைப்பு, உங்களை அழிக்க வந்த சில சத்துருவின் கட்டுகளை கர்த்தருடைய சிறவு இதிலிருந்து உங்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் மறைந்து போவார்கள். உங்களை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் என்ற தலைப்பின் கீழாக உங்களை தத்தளிக்க வைக்கிற, உங்களை அசைய வைக்கிற, உங்களை அவமானப்படுத்துற, தத்தளிக்கிறதுனா எந்தெந்த காரியத்தில் உங்களால் நின்று செய்ய முடியாம உங்களை நடுங்க வைக்கிற, உங்களை உபத்திரப்படுத்த வைக்கிற சில வல்லமை எல்லாம் என் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு. ஓ, வாசிக்க கேட்கலாம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு. நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், நன்றாய் கவனிங்க. நாகும் 1வது அதிகாரம் 13வது வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். Glory Jesus, glory Jesus. இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தையும் முறித்து உன் கட்டுகளை நல்லா கவனிச்சிருங்க. உன்னை தத்தளிக்க பண்ணுகிற, உன்னை தத்தளிக்க வைக்கிற சில கிரியைகளை கர்த்தர் இன்னைக்கு உன் எல்லை விட்டு அகற்ற போகிறார். சில நேரத்தில் நீங்க சமாதானமா இருக்க நினைப்பீங்க, ஆனா உங்களால சமாதானமா இருக்க முடியாது. சில காரியத்தை மறந்து விடலாம் நினைப்பீங்க, ஆனா மறக்க முடியாது. ஆனால் உங்களை அந்த காரியம் உங்களை அழைப்பாய வைக்கும், தத்தளிக்க வைக்கும், ஒரு புலம்ப வைக்கும், உங்களை வேதனைப்பட வைக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இறை வேளையில உங்களை ஒரு இடத்துல நிம்மதியாய் இருக்க விடாதபடி தத்தளிக்க வைத்த சில வல்லமைகளை இன்றைக்கு இரவில கர்த்தர் உடைக்கிறாரு. இரவில கர்த்தர் உடைக்கிறாரு. இரவில கர்த்தர் உடைக்கிறாரு. இரவில கர்த்தர் உடைக்கிறாரு. உங்களுக்கு ஒரே யோசனையா வருதா? இரவில யோசனை வருதா? ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஏன் என் பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்குதுன்னு தெரியலையே என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, இன்னைக்குதான் கர்த்தர் உனக்கு பேசுகிறாரு. கர்த்தர் உனக்கு பேசுகிறாரு. கர்த்தர் இன்று பேசுகிறாரு. நீ பயப்படாத. நீ தத்தளித்த காரியம், நீ தத்தளித்து போன, நீ தத்தளித்து விழுந்து போன உன்னை கர்த்தர் இன்னைக்கு தூக்கி எடுக்க விரும்புகிறாரு. கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறாரு. உன் பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுக்க விரும்புகிறாரு. உன் குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுக்க விரும்புகிறாரு. உன்னை அசைய வைத்த சில மனிதர்களை கர்த்தர் இரவில் தொடுவாரு. இன்னைக்கு நீ தத்தளிக்கப்பட்டிருக்கிறியே, இதற்கு யார் காரணம் தெரியுமா? இதோ உன்னோடு கூட பழகினவர்களும் ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட மனிதர்களும் உனக்கு விரோதமாக வைத்த சில கிரியைகளை இன்னைக்கு இரவில கர்த்தர் உடைக்கிறாரு. இது இரவில கர்த்தர் உடைக்கிறாரு. இது இரவில கர்த்தர் உடைக்கிறாரு. இது இரவில கர்த்தர் உடைக்கிறாரு. சில மனுஷ வார்த்தைகள் நம் மீது வரும்போது நம் இருதயம் தத்தளிக்கும், நம்முடைய சிந்தனை தத்தளிக்கும், நம்முடைய கால்கள் நடுங்குமே, நம் கைகள் நடுங்குமே. ஓ, இரவு வந்தா சிலருக்கு பயம் வருகிறது. சில ஏதாவது கேட்கும் போது
பயத்தின் ஆவி உங்களை கொல்ல நினைக்கிறது, அதுதான் உங்களை தத்தளிக்க பண்ணுகிறது. என் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள சமாதானத்தை உடைச்ச, சமாதானத்தை கெடுத்த சில வல்லமையை உடைத்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் இறங்கி சாத்தானை தன் காலின் கீழே நசுக்கி கர்த்தர் உங்களை சமாதானப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வாசிக்க கேளுங்கள். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெளிப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய என்னத்தை கடலிடுறேன் தெரியுமா? உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். உன்னை தத்தளிக்க பண்ணுவார் ஒருவரும் இல்லாமல் இன்னைக்கு புரண்டு போறாங்க, வெளியேறி கொண்டிருக்கிறாங்க. என் ஆண்டுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Glory, 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 oh glory. பரிசுத்த ஆவியானவரே, கைய மேல உயர்த்தி எங்க மேல இருக்கிற நுகத்தினால எங்க குடும்பம் தத்தளிக்குதுயா. எங்க மேல இருக்கிற நுகத்தை உடைச்சிடுங்கய்யா. ஐயா, எங்க மேல இருக்கிற நுகத்துல என் குடும்பமே முழுகி போகுமே. ஆண்டவரே இறங்குங்கப்பா, இப்ப இறங்கி வாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஐயா தத்தளித்து கொண்டு இருக்கிறேன், தத்தளித்து வாழ்றேன் ஐயா, தத்தளித்து கொண்டு நிக்கிறேன் ஐயா, என்னால வாழ முடியல, என்னால இருக்க முடியல. பரிசுத்த ஆவியானவரே, எந்த வீட்டுல எங்க கட்டி இருக்கிறாங்களோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷமே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும். ஹல்லேலூயா. வாசிக்க கேளுங்கள். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே பண்டிகைகளை ஆசரி, பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டனின் வழியாய் கடந்து வரல. நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், இனி உன் வழியாய் வந்த தத்தளிப்பு, இனி உன் வழியாய் வந்த யுத்தம், உன் வழியாய் வந்த போராட்டம், உன் வழியாய் வந்த மரணம், உன் வழியாய் வந்த பாடுகள், உன் வழியாய் வந்த சில வியாதிகள், உன் வழியாய் வந்த சில நஷ்டத்தின் ஆவிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உடைக்கிறாரு. கரங்களை தட்டி நல்லா பெற்றுக்கோ. என் வேதம் சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, துஷ்டன் இனி உன் பக்கத்தில் கடந்து வருவதில்லை. எதை கண்டு நீ பயந்தாயோ, எதை கண்டு நீ குமுறினாலோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எல்லா துஷ்ட வல்லமைகள் இயேசு நாமத்துல எரியட்டும். அப்பா எரியட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில எத்தனை பேரு, ஐயா என் வீட்டுல சமாதானம் இல்லையா, என் வீட்டுல சமாதானம் இல்லை, என் வீட்டுல நிம்மதி இல்லை, என் வீட்டுல ஒரே குழப்பமா இருக்குது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, எனக்கு ஒரே சிந்தனை மாறுது, எனக்கு நிம்மதியா தூங்க முடியல, எனக்கு தூக்கம் வரல, கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, இனி உன் எல்லையாய் கடந்து வந்தது, உன் வீட்டை தேடி வந்தது, உன் பொருளை தேடி வந்தது, நீ செய்யற வியாபாரத்தை தேடி வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறாரு. அக்கினி நெருப்பாய் இறங்குறாரு, அக்கினி நெருப்பாய் இறங்குறாரு, அக்கினி நெருப்பாய் இறங்குறாரு. துஷ்டன்
துஷ்ட வல்லமைகள் சர்வமே சர்வமே எந்தெந்த வீட்டில் இருக்கிற எந்தெந்த வீட்டில் ஒளிஞ்சிருக்கிற வியாதிகள் இப்ப வெளியே வருது. இயேசு நாமத்துல பிட்ஸ் வியாதியில கட்டி இருக்கிற அந்த கட்டுகளை அவிழ்க்கிற ஐயா. நீண்ட நாள வயிற்றுக்குள்ள போராடுற சர்வம் எரியுது. உன் காலடி மண்ணை தொடர்ந்து வருகிற துஷ்ட ஆவியே வா வெளியே, வா வெளியே. உன் காலில் இருக்கிற கட்டுகளை கத்தர் அறுக்கிறாரு. ஓ ரபா ஹபா 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 ஓ ரபா ஹபா 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 ஓ ரபா ஹபா ரமா கபா ஓ ரபா ஷம்மா ரமா கபா ஓ ரபா ஹபா ஹபா ஹபா. துஷ்டனின் ஆயுதம் கர்த்தருடைய வல்லமை இறங்க துஷ்டனின் ஆயுதம் ரெண்டாய் கிழிக்கப்படுகிறது. கர்த்தர் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் இன்னைக்கு மாற்றுகிறாரு. கர்த்தர் உன் துக்கத்தை இப்பொழுது அந்த துஷ்டனின் ஆயுதத்தை அந்த பார்வோனுடைய ஆயுதம் உடையுது. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் இந்த இரவு வேளையில நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் எடுமின துஷ்டனின் தண்டாயுதத்தை கர்த்தர் உடைக்கிறாரே. Glory. இரண்டாவது சொல்லுகிறேன், உனக்கு ஒரு வழியாய் வந்தது எனக்கு கர்த்தர் சொல்றாரு. நீ விசுவாசித்தால் அது 7 வழியாய் கர்த்தர் ஓட பண்ணுகிறாரு. ஓ சமாதானம் இல்லாத குடும்பமே, கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு நான் உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் உன் குடும்பத்தை சமாதானத்தை நிறுத்துவேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள் உன் எல்லைக்குள்ளே கடந்து வரும். சுவிசேஷம் எந்த வீட்டுக்குள்ள இறங்குதோ, சுவிசேஷ சத்தம் எந்த வீட்டுக்குள்ள கேட்குதோ, அந்த வீட்டுக்குள்ள இனி சூனியம் இல்லை, இனி மாந்திரிகம் இல்லை, இனி துஷ்டன் இல்லை, இனி தண்டாயுதங்களை கட்ட தைக்கிறாரே. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். மரணமே ஓ கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து காத்து கொண்டார். சொல்லுங்க, மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து காத்து கொண்டார். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு
9791127519 மற்றும் 8098814883.